எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? நீட்டா கட்டிங் சேவிங் எல்லாம் பண்ணி பளிச்சுன்னு வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போடலான்னு பார்த்தானாக்கா நமக்கும் ஆபீஸ்ல ஃபுல் ஒர்க்கா இருக்கு. சலூன் கடைக்கு போனானாக்கா அங்கேயும் பயங்கர பிஸியா இருக்காங்க. 2 பேத்துக்கும் டைமே சிங்க் ஆக மாட்டேங்குது. சரி, இந்த தாடி தான் நீட்டா ட்ரிம் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தானாக்கா ட்ரிம்மிங் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு. இதெல்லாம் சரி பண்ணி நான் வீடியோ எடுத்து போறது கூட இந்த படமே பழைய படமாயிடும். அதனால வேற வழியே இல்லாம இந்த அலங்கோலமான கண்டிஷன்ல இந்த வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மாலதி படத்துடைய ஒரு ஜாலியான வீடியோ தான் பார்க்க போறோம். சாரி மதராசி படத்துடைய ஒரு ஜாலியான ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். மாலதிங்கிற பேர் தான் என் மண்டைக்குள்ள நல்லாவே இறங்கிச்சு. இந்த படத்துக்கு மதராசின்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பவே பெரிய எதிர்பார்ப்பே இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே அர்ஜுன் நடிச்சு பிளாப் ஆன ஒரு படத்தோட டைட்டில். ஒருவேளை இந்த டைட்டில் இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சோம். படம் பார்த்து முடிச்ச வரைக்குமே இந்த படத்துக்கு ஏன் இந்த டைட்டில் வச்சாங்கன்னு விடையே கிடைக்கல. ஒருவேளை இந்த படத்தை நார்த் இந்தியாவில் டப்பிங் பண்ணி விற்கும் போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்தாப்புல குஜராத்தி, பஞ்சாபி, பெங்காலி, பீகாரின்னு சொல்லி ஆளுக்கு தகுந்தாப்புல டைட்டில் வச்சுக்கலாம். அதுக்காக வேண்டி தமிழ்ல மதராசின்னு வச்சாங்களோன்னு எனக்கே ஒரு சின்ன டவுட். சரி, அது இருக்கட்டும். படத்துடைய ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் பெருசா எதிர்பார்ப்பு கிளப்பல. ட்ரெய்லரு, டீசர்னு இந்த படம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அப்டேட்டும் வந்தப்பவும் மக்கள் கிட்ட சுத்தமா எதிர்பார்ப்பே இல்லை. இதுக்கும் லாஸ்டா நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு ரிலீஸ் ஆன அமரன் படத்துடைய வசூலும் அந்த படத்துடைய ஹிட்டும் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மெகா ஸ்டாரோட அடுத்த படம் சொல்லும் போது மக்கள் கிட்ட பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும் பாத்தீங்களா. ஆனா சுத்தமா எதிர்பார்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டா இந்த படத்துடைய இயக்குனர் நம்ம ஏஆர் முருகதாஸ் தான். ரஜினியை வச்சு சாதிக்காததையா நம்ம சிவாவை வச்சு சாதிக்க போறாரு. பாலிவுட்ல பல கோடி ரூபாய் பட்ஜெட்ல சல்மான் கானை வச்சு சாதிக்காததையா நம்ம எஸ்கே வச்சு சாதிக்க போறாருன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு மேல யாருக்குமே சுத்தமா ஒரு எதிர்பார்ப்பே இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்ல லாஸ்டா ரிலீஸ் ஆன 2 படங்கள் கொடுத்த அதிர்ச்சி தமிழ்நாட்டு மக்கள் அதுல இருந்து மீளாம இருக்காங்க. அதாவது மணிரத்னமும் கமலும் சேர்ந்து பயங்கரமா மேஜிக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு டக் லைஃப் படத்துக்கு பயங்கரமா ஹைப் கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ வந்ததுக்கு அப்புறமே மக்கள்லாம் ஏன்டா இப்படி பண்ணிட்டாங்கன்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம லோகி ரஜினியை வச்சு பயங்கரமா சம்பவம் பண்ண போறாரு. இதுல அமீர் கான் நடிச்சிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் தங்களுக்கு தாங்களே பயங்கரமா ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில பார்த்தானாக்கா ரஜினியை வச்சு சம்பவம் பண்ணாம தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை வச்சு நம்ம லோகி சம்பவம் பண்ணி விட்டாரா. இந்த 2 பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஆகா இனிமேல் எந்த படத்தையுமே நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த எஸ்கேவோட படத்துக்கும் மக்கள் கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல. ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 3 நாள் கவர்மெண்ட் லீவ் இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் காட்சிக்கே நீங்க போய் நின்னாக்க அசால்ட்டா டிக்கெட் கிடைக்கிற அளவுக்கு தான் இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்துச்சு. இந்த படத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம தான் தியேட்டர்ல எல்லாமே வந்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்காது, இந்த படம் மொக்க படமா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு முடிவோடையே இந்த படத்துக்கு வந்ததாலோ என்னவோ படம் நல்லா இருக்குப்பா. என்னது நல்லா இருக்கான்னு கேக்குறீங்களா? உண்மையாலுமே நல்லா இருக்கு. அதாவது நாம ஏஆர் முருகதாஸ் அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கர எதிர்பார்ப்பு போனா தான் பல்பா இருக்கும். ஆனா இவர் கண்டிப்பா நல்லா எடுக்க மாட்டாருப்பான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மக்கள் ஒரு முன்முடிவோடைய போனதாலேயோ என்னவோ படம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. அதுவும் இந்த படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சும்மா அதகலம் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட சிவகார்த்திகேயன் வச்சுட்டு முழுக்க ஆக்ஷன் சீனா. ஏப்பா சிவகார்த்திகேயன் ஒரு ஜாலியான ஹீரோவா, சும்மா கலாய்க்கிற ஹீரோவா, காமெடி பண்ணக்கூடிய ஹீரோவா, லவர் பாயா அப்படிதான் நம்ம பாத்திருக்கோம். இவர் எப்படிப்பா பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்க்கெல்லாம் அப்படி ஒத்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்ஷன் சீன்ல சும்மா சிவகார்த்திகேயன் பிரிச்சு மேஞ்சிருக்காரு. உண்மையாலுமே ஆக்ஷன் படங்களை ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் ட்ரீட்னே சொல்லலாம். படத்தோட கதை என்னன்னு கேட்டா, காதல் தோல்வியினால அடிக்கடி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்காரு நம்ம எஸ்கே. தமிழ்நாட்டுக்கு பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் 5 கண்டெய்னர்ல கடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க தீவிரவாதிகள். இதை வச்சு தமிழ்நாட்டோட அமைதியை சீர்குலைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நம்ம என்ஐஏ டீம் வந்து இவங்களை எப்படியாவது தடுக்கணும் முயற்சி பண்றாங்க. என்ஐஏ டீம் அதிகாரிகள் ஒரு விபத்துல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க தற்கொலை பாதிப்புக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் பார்த்தனையும் இவனுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அடிக்கடி போய் தற்கொலை பண்ண பாக்குறான். இவனோட உசுர் போகுதுதான் போகுது. தீவிரவாதிகள் அழிக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன்ல இவனோட உசுர் போனாலும் இவனுக்கும் தற்கொலை சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்கும், மக்களுடைய உயிரும் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு என்ஐஏ டீம்ல நம்ம எஸ்கேவை சேர்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த தீவிரவாதிகள் கொண்டு வந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட போய் தமிழ்நாட்டுல அமைதியை குலைச்சாங்களா இல்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆபரேஷனை முறியடிச்சு நம்ம என்ஐஏ டீம் ஜெயிச்சுதா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த எஸ்கேவோட லவ் போர்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்குது. படத்தோட ஹீரோயினும் அவரும் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்படி தீவிரவாதி என்னதான் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டானாக்கா 5 கண்டெய்னர்ல ஃபுல்லா பிஸ்டலா கொண்டு வர்றாங்களாமா. ஒவ்வொரு டைரக்டருக்கு தகுந்தாப்புல அந்த சரக்குங்கிறது மாறுபடும். இதுவே 1990, 80கள்ல அர்ஜுன், விஜயகாந்த், சரத்குமார் நடிச்ச படங்களா இருந்தானாக்கா பாகிஸ்தான் தீவிரவாதி, காஷ்மீர் தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க போட்டு
அவங்க பயங்கரமான பாம்புகள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களையும் போய் அந்த பாம்புகளை வச்சு வெடிக்க வைக்க போறாங்கிற மாதிரி கதையை வச்சிருப்பாங்க. இதுவே நம்ம லோகேஷ் கனகராஜ் படமா இருந்தானாக்கா அந்த 5 கண்டெய்னர்லயுமே பவுடர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பவுடர் கொண்டு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் சீரழிக்க போறாங்கிற மாதிரி கதையை வச்சிருப்பாங்க. ஆனா பாருங்க, நம்ம லோக்கியே திருந்திட்டாரு. இனியும் இந்த பவுடரை வச்சு நம்ம படம் எடுத்தானாக்கா மக்கள் எல்லாம் கடுப்பாயிருவாங்க. என்ன பவுடர்? பான்ஸ் பவுடரா, கோகுல் சாண்டல் பவுடரா சொல்லி ஆளாளுக்கு நோட்ட ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி அவரே வாட்ச கடப்புறாருங்கிற ரேஞ்சுக்கு மாறிட்டாரு. நம்ம முருகதாஸ் வந்து விஜய்க்கு துப்பாக்கி கொடுத்தவரு. இந்த படத்தை ஹீரோவா நடிக்கிற நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தா விஜய் கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கினவரு. 2 பேத்துக்குமே துப்பாக்கி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுனால தீவிரவாதிக இந்த கண்டெய்னரை கொண்டு வரக்கூடிய அந்த சரக்கை வந்து இந்த படத்துல துப்பாக்கியா மாத்திருக்காங்க. அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எல்லாம் பரப்பி விட்டு இங்க ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி முயற்சி பண்றாங்களாமா. அந்த மாதிரி 1980-90கள் இருந்து இருக்கக்கூடிய ஒரு அரத பழசான படத்தோட கதை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஹீரோவா அர்ஜுன் நடிச்சிருந்தானாக்கா இந்த படத்துடைய வில்லன்களுக்கெல்லாம் ஒரு வாசி மக்கரம், வக்கார் யூனிஸ்ங்கிற மாதிரியான பேரை வச்சு விட்டுருப்பாங்க. அந்த பேரெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. அந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்து மக்களுக்கு புளிச்சு போச்சுங்கிறதுனால இப்ப வித்தியாசமா என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட அமைதியவே சீர்குலைக்கக்கூடிய இந்த தீவிரவாதியோட பேருக்கு இந்தியா டீம்ல இருக்கக்கூடிய விராட் கோலியோட பேரை வச்சு விட்டாங்க. பாருங்க, கோலி மேல உங்களுக்கு என்னப்பா காண்டு? என்னது, விராட் கோலியை தீவிரவாதியா காட்டுறாங்களா? இல்லப்பா, இந்த வில்லன் கேங்கோட ஹெட்டா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பேரை பாத்தீங்கன்னாக்கா விராட்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு விராட்டுங்கிற பேரை கேட்டாலே சின்ன குழந்தைகள்ல இருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் யார் ஞாபகத்துக்கு வருவா? விராட் கோலி தான் ஞாபகத்துக்கு வருவாரு. விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதான் சொல்றேன், வழக்கமா பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா வாசி மக்களும் வக்கார் யூனிஸ் சொல்லிட்டு வில்லனுக்கு பேர் வச்சு விட்டுருவானுங்க. இப்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கட்டும் சொல்லிட்டு வில்லனுக்கு பேரு விராட்னு வச்சிருக்காங்க. நல்ல வேலை, இந்த படத்துல வில்லனுக்கு பயங்கரமான ஒரு கூட்டாளியா ஒருத்தர் வருவான். அவன் பேர் ரோஹித் சர்மா வைக்காம விட்டாங்க பாத்தீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம் தான். இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் சொன்னாக்கா செகண்ட் ஹீரோவா இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ண கவின் குமாரும் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ல எல்லாம் சும்மா அழகலம் பண்ணிருக்காங்க. அதாவது பெரிய ஹீரோக்களை வச்சு பயங்கரமான ஆக்ஷன் படங்கள் எடுக்கும்போது அந்த ஹீரோக்களுடைய உடம்பும் அந்த காட்சிகளுக்கு அந்த ஃபைட் சீனுக்களை ஒத்துழைக்கணும் பாத்தீங்களா? உதாரணமா இன்னைக்கு ஸ்டண்ட்ல அன்பறிவு மாஸ்டர் பாத்தீங்கன்னா சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ஆனா அவரே பாத்தீங்கன்னா கூலி படத்துல ரஜினியை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா ரஜினியோட ஏஜ், அவருக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வச்சு அவர் சும்மா கைத்துல கட்டி தொங்க விடுறது, அங்க பறக்க விடுறது, இங்க விழுக விடுறது, இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வைக்க முடியாது. அதனால அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி காலை தூக்கி கூட யாரையும் உதைக்க மாட்டாரு. முழுக்க கை இப்படி ஆகுவாரு, 10 பேர் விழுகுவான், அப்படி ஆகுவாரு, 10 பேர் விழுகுவாங்க. இந்த மாதிரி ஹீரோக்களை வச்சுட்டு ஆக்ஷன் சீனை டைரக்ட் பண்ண சொன்னாக்கா ஆக்ஷன்ல ஸ்டண்ட் மாஸ்டருக்கு என்னதான் பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, இந்த படத்துல சும்மா 4 ஃபைட் சீன் வருது. ஒவ்வொரு சீனுமே 10 நிமிஷம் வருது. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நம்ம நிறைய படங்கள்ல ஃபைட் சீன் பார்த்திருக்கோம். இந்த படத்துல வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற முன் முடிவோடய அந்த படத்தை எடுத்திருப்பாங்க போல. மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. சிவகார்த்திகேயன் நாம என்ன நினைச்சோம், ஆக்ஷன்ல இவர் ஒத்து வருவாரா அப்படித்தான் நினைச்சோம். ஆனா படத்துக்காக வேண்டி அவர் உடம்ப ஏத்தி இருக்காரு. படத்துல அந்த என்ஐ ஆபீஸ்ல ஒரு சீன்ல பெரிய பிராட் செக்யூர் போட்ட மாதிரி ஒரு சட்டையை போட்டு நின்று இருப்பாரு. யாரா இது, சிவாவா இல்ல தலையை மட்டும் வெட்டி வேற ஏதாச்சும் கிராபிக்ஸ் பண்ணிட்டாங்கிற அளவுக்கு சும்மா நெஞ்செல்லாம் விரிஞ்சு மனுஷன் வேற லெவல் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் சீன்ல ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காருப்பா. ஒவ்வொரு ஃபைட் சீனுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேவோட பாடி லாங்குவேஜ், கேமரா ஆங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. நம்ம எஸ்கேவை 50 பேர்த்து தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அதிரடியான காட்சிகள்ல ஹீரோவா காட்டினாக்கா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்ல கொஞ்சம் பேர் நம்பலாம், கொஞ்சம் பேர் ஏப்பா இவர் எப்படிப்பா இத்தனை பேர்த்து தூக்கி போட்டு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பகத்தன்மை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதுக்காக வேண்டிய அவருக்கு சின்னதா ஒரு மனோதத்துவ பிரச்சனை இருக்கிற மாதிரியும் ஒரு மென்டலி டிசார்டர் இருக்கிற மாதிரியும் அந்த ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் மிருகமா மாறி அவர் சும்மா வெறித்தனமா ஆயிடுவாரு. பாக்குறவங்க எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு சொல்லிட்டு ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அது இந்த படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலயே ஸ்டண்ட் காட்சிகள்ல நம்ம சிவா அடிச்சு பொழக்கிறதெல்லாம் நம்ம உண்மையாலுமே நம்புற மாதிரியே இருக்கு. எனக்கு கூட அவருக்கு மேல பெருசா ஈர்ப்பெல்லாம் கிடையாது. ஆனா இந்த படத்துல அவரு மெனக்கெட்டு இருக்கிறதும் அவர் பண்ணிருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது தொழில்னு வந்தானாக்கா அந்த தொழிலுக்கு 100% மேல உழைக்கிறதுல இன்னைக்கு தமிழ் சினிமாவில நம்பர் 1 இருக்கிறது தனுஷ சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா சிவகார்த்திகேயன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ல சும்மா மனுஷன் மெனக்கெட்டு இருக்காரு. ஹீரோயின் ருக்குமணியும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல வரக்கூடிய காதல் காட்சிகள் எல்லாம் சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வில்லன் கேங்ல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சின்ன பண்ணப்படக்கூடிய காட்சிகள்லயுமே நல்ல அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஓப்பனிங்ல வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த காட்சிகள் இன்னும் அதிகப்படுத்தி இருந்தானாக்கா நல்லா இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அடிக்கடி நான் லவ் ஃபெயிலியர்ல தற்கொலை பண்ண போறேங்கிற கேப்ல அங்கங்க போய் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு தடவை தப்பிச்சிருவாரு. அந்த கேப்ல எல்லாம் மனசு அடிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கவுண்டர் காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பயங்கர சீரியஸா போயிருது. அதனாலேயே நமக்கு ஒரு சின்னதா அயற்சி ஏற்பட்டுருது. பொதுவா ஒரு படத்துடைய ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மத்தியில தெரியும்னு சொன்னாக்கா அந்த படத்துடைய வில்லன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வகையில் இந்த படத்துல 2 வில்லன்கள் வர்றாங்க. நம்ம துப்பாக்கி படத்துடைய வில்லனா வந்து வித்யுத் ஜமான், அப்புறமா சால்பட்டா பரம்பரையில வந்தாரு டான்ஸ் ரோஸ், அவர் சபீர் அகமது. 2 வில்லன்கள் வர்றாங்க.
ரெண்டு வில்லன்களுடைய கேரக்டரையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. அதுவும் இன்டர்வலுக்கு அப்புறமா நம்ம வித்யுத் ஜமான் அந்த NIA ஆபீஸ்ல வச்சு ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. மனுஷன் வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். படத்துல ஒரு வில்லன் குரூப் அந்த கண்டெய்னரை எல்லாம் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஃபேக்டரி காட்டுவாங்க. உண்மையாலுமே பயங்கர மிரட்டலா இருக்கு. அது செட்டு மாதிரி தெரியல, அதே மாதிரி எங்கேயோ ஃபேக்டரி இருக்கும் போல இருக்கு. அங்க போய் ஷூட் பண்ணிருப்பாங்க போல. அந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. வில்லன் குரூப்ல பார்த்தானாக்கா NIA சேர்ந்த ஒரு ஸ்பை இருப்பாரு. அதே மாதிரி NIAல பார்த்தானாக்கா வில்லன் குரூப்பை சேர்ந்த ஒரு ஸ்பை இருப்பாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அப்படியா அந்த அளவுக்கு படம் பயங்கரமான ஹிட்டா? என்னப்பா எல்லா படத்தையும் கழுவி ஊத்துவே ரோஸ்ட் பண்ணவே, இந்த படத்தை இப்படி தலைக்கு மேல வச்சு கொண்டாட நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த படத்துல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் ஃபர்ஸ்டா சொன்னாங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்களே, அதுக்காக வேண்டி சொன்னதுதான். இப்ப நம்ம மைனஸ் பாயிண்ட் பார்க்கலாமா? நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. படத்துக்கு மியூசிக் அனிருத் பண்ணிருக்காரு. பொதுவா SKவும் அனிருத்தும் சேர்ந்தாலே வேற லெவல்ல மிரட்டலா இருக்கும். ஆனா என்னமோ தெரியல, அனிருத் எத்தனை படங்களுக்கு தான் BGM யோசிச்சு போடுவாரு. இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு BGM போட்டிருக்காரு. கேட்க நல்லதா இருக்கு. ஆனாலும் அந்த ரோலக்ஸ்க்கு போட்ட மியூசிக்க கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. அதனால நம்ம கூலிக்கு பாத்தீங்கன்னா சும்மா எக்காச்சக்கமான BGM போட்டு தெரிக்க விட்டுருப்பாரு. அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துடைய மியூசிக் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த விட கம்மியா தான் இருக்கு. SKவுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காருன்னு சொல்லி SK ரசிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். படத்துல NIA டீம்ல ஒர்க் பண்ற மாதிரி பிஜு மேனனையும் விக்ராந்தையும் காட்டியிருக்காங்க. படம் ஃபுல்லா இந்த NIA டீம் வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல. நம்ம SK தான் பயங்கரமான வேலைகள் எல்லாம் பண்றாரு. ஆனா உண்மையாலுமே NIA டீம்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தீவிரவாதிகள் அழிக்கக்கூடிய அந்த டீம் பாத்தீங்கன்னா வெட்டியா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. NIA ஆபீஸ்ல 4 ஸ்டேட் தேடக்கூடிய ஒரு பயங்கரமான தீவிரவாதியை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் அந்த NIA ஆபீஸ் எல்லாம் பார்த்தானாக்கா நம்ம ஊர்ல இந்த பால் குடிக்கிற குழந்தைங்க போகக்கூடிய பால்வாடி ஸ்கூல் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல இருக்கு. ஏப்பா NIA மேல உங்களுக்கு என்னப்பா கோபம்? பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? ஒரு கட்டத்துல இந்த தீவிரவாதிகளால இந்த SKவுக்கும் அவருடைய லவருக்கும் பயங்கரமான ஆபத்து வருது. அதனால அவங்களை பயங்கரமா சேஃப்டியான ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. NIAவோட டார்க் ரூம் சொல்லி காட்டுக்கு நடுவுல பயங்கரமான ஒரு பில்டிங் காட்டுவாங்க. அங்கேயே அவங்க வச்சிருந்தாலே பயங்கர சேஃப்டியா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா படு காமெடியா NIA அவங்களுடைய வேன்ல வச்சுட்டு இவங்க 2 பேர்த்தையும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கிற பேர்ல அப்படியே அங்கிருந்து வேற ஒரு ஏரியா கூட்டிட்டு போய் ஒரு 10வது மாதிரி அபார்ட்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. பார்த்தா வில்லனோட ஒரு ஆள் அசால்ட்டா ரோட்டோரமா இருக்கக்கூடிய வண்டி கடையில டீ குடிச்சிட்டு அந்த 10வது மாடியோட ஜன்னலை பார்த்துட்டு SKவும் அவருடைய லவருடைய நிழலும் ஜன்னல் கண்ணாடியில அப்படியே பளிச்சுன்னு தெரியும். ஈஸியா கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்து அப்பாத்துக்கு போயிட்டு இருப்பான். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்ட ஒன்ன ஃபாலோ பண்ண. NIA ஆபீஸ் ஒன்று காட்டுவாங்க. அதுக்குள்ள ஒரு 4 பேர் தான் வேலை செய்வாங்க. ஏப்பா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே பார்த்தாங்க ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க. அங்க 4 பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க காட்டக்கூடிய அந்த NIA ஆபீஸ் காட்டுவாங்க பாத்தீங்கன்னா 4 பேர்த்த தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வில்லன் குரூப் வந்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை ஒளிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, நம்ம SKவும் அவருடைய லவரையும் அவர் அட்டாக் பண்ண போறாங்க. அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு NIA ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஃபைட் பண்ண போயிருவாங்க. அப்ப பார்த்தானாக்கா NIA ஆபீஸ்க்கு மாத்திரையை மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம SK எடுக்க வருவாரு. NIA ஆபீஸ் பார்த்தானாக்கா நம்ம வீடு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டு கடைசியா ஏதாச்சும் மறந்து வச்ச மாதிரி பார்க்க வருவோம் பாத்தீங்களா, அப்ப எப்படி இருக்கும் வீடு? அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கு NIA ஆபீஸ். ஏப்பா என்ன கடை ஆபீஸ் கூட பரபரப்பா இருக்கும். NIA ஆபீஸ் சொல்லிட்டு நீங்க காட்டுறீங்களே, NIAக்கு மேல உங்களுக்கு என்னப்பா காண்டு? 4 ஸ்டேட் தேடுற தீவிரவாதிய NIA வந்து சீக்கிரட்டா புடிச்சு வச்சு அவங்களுடைய ஆபீஸ்லயே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வில்ல வந்து கோமால இருப்பான்னு சொல்லும் போது அந்த இடத்துல செக்யூரிட்டி ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ வந்தவன் போனவங்க வர மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வச்சிருப்பாங்க. NIAக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்பையே கெடுத்துட்டாங்க. ஒண்ணு இல்ல, நம்ம கோயம்புத்தூர் GHல பகல் டைம்ல நீங்க சாதாரண ஒரு பைக் கொண்டுட்டே உள்ள போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி உள்ள விட மாட்டாங்க. ரோட்ல வண்டி நிறுத்தி நடந்து போப்பா உள்ளம்பாங்க. உள்ள போயிட்டு நீங்க சில்ட்ரன்ஸ் வார்டு கூட அசால்ட்டா போக முடியாது. அங்க கீழே இருக்கக்கூடிய அந்த வார்டன் நரசமா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை தாண்டி எல்லாம் நீங்க அந்த சில்ட்ரன்ஸ் வார்டுக்குள்ளேயே போக முடியாது. அந்த அளவுக்கு GH பயங்கரமான கெடுபடியா பாதுகாப்பா இருக்குன்னா NIA ஒரு தீவிரவாதியை புடிச்சு வச்சு அங்க சீக்கிரட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நடக்கா அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் எப்படி காட்டணும். ஆனா இவங்க வாதானாக்கா ஏதோ என்ன கடை ஆபீஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. உங்க படத்தை ஒரு 2.5 மணி நேரத்துல முடிச்சானாக்கா நமக்கு ஒரு நார்மலான ஃபீல் இருக்கும். ஆனா வரக்கூடிய படங்கள் எல்லாமே தொடர்ந்து 2:50 2:45 மணி நேரங்கள் எடுக்கிறாங்க. அதுதான் பாக்குறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டயர்டு ஏற்படுத்துது. ஒரு ஜாலிக்காக வேண்டி சொல்றேன், திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆகிற சீன் பாத்தீங்கன்னா ரோட்ல எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். 2 நாள் கழிச்சு அந்த ஹீரோ எங்கேயாச்சும் போனானாக்கா உடனே அந்த ஹீரோயின் அங்க இருப்பாங்க. அதாவது இவருக்கு பல்லு வலிக்குதுன்னு சொல்லி பல்லு கொடுக்க போனானாக்கா அங்க ஹீரோயின் இருப்பாங்க. இவர் ஏதாவது சின்ன பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடலான்னு போனானாக்கா அங்க ஹீரோயின் இருப்பாங்க. இவர் ரேஷன்ல போய் சக்கரை வாங்கலானே போறான்னு வைங்க, அங்க கூட அளந்து போகக்கூடியது ஹீரோயினா இருப்பாங்க. இப்படி திரைப்படங்கள்ல பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஒரு சம்பவத்துல யாராச்சும் பார்த்தாங்கன்னாக்கா 2 நாள்ல கண்டிப்பா அவரை திரும்பவும் சந்திச்சிருவாரு. ஆனா பாருங்க நம்ம ரியல் லைஃப்ல எல்லாம் எத்தனை பேர் சந்திக்கிறோம், ஆனா அவங்களை எல்லாம் திரும்பி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கவே முடியாம போகுது பாருங்க. உதாரணமா
நான் கவர்மெண்ட் ஆட்சி காலத்துல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன். 3 வருஷம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 3 வருஷமா என்னுடைய கிளாஸ்ல எத்தனை பேர்த்த நான் பார்த்திருப்பேன், என்னுடைய கிரவுண்ட்ல எத்தனை பேர்த்த பார்த்திருப்பேன். ஆனா நான் காலேஜ் படிச்சு முடிச்சு இந்த 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா அங்க நான் பார்த்த 99% ஆட்களை திரும்பவும் என் லைஃப்ல பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கல பாருங்க. சினிமாவில ஹீரோ 2 நாளைக்கு முன்னாடி சின்னதா ஒரு இன்சிடென்ட்ல பார்த்த ஒரு பொண்ணை அடுத்த நாளே பாத்துருவாரு. ஆனா பாருங்க ரியல் லைஃப்ல 3 வருஷமா காலையில இருந்து சாயங்காலம் வரையும் நாம திரும்ப பார்த்த அந்த முகங்களை எல்லாம் 25 வருஷத்துல ஒரு இன்சிடென்டா ஒரு ஆக்சிடென்டா எங்கேயுமே பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கல பாத்தீங்களா. இதுதான் ரியல் லைஃபும் சினிமாவும். 3 வருஷமா உங்க கூட படிச்சவங்களை 25 வருஷமா கான்டாக்ட் பண்ணாமே இருக்கிறியா? அவங்களுடைய போன் நம்பர் இல்லையா, மொபைல் நம்பர் இல்லையா, பேஸ்புக் இல்லையா, இன்ஸ்டாகிராம் இல்லையா கேக்குறீங்களா? நான் படிச்சு முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்துச்சுங்கிறதுனால 25 வருஷமா என் கூட படிச்ச நண்பர்களை திரும்பவும் பார்க்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். நான் நிறைய வீடியோக்களை போட்டு எடுத்தா இருக்கேன். நான் அவங்கள பார்க்க முடியாட்டியும் என்னுடைய பழைய கல்லூரிக்கார நண்பர்கள் இந்த வீடியோக்களை பாக்குறீங்கன்னாக்கா மறக்காம கமெண்ட்ல வாங்கப்பா, இன்ஸ்டாகிராம்ல இன்பாக்ஸ்ல வாங்க, பேஸ்புக்ல வாங்க, ட்விட்டர்ல வாங்க. உங்களை எல்லாம் திரும்பவும் பாக்குறதுக்கு ஒரு ஆசையா இருக்கு, அதுக்காக வேண்டிதான் சொல்றேன். இந்த படம் எடுக்கப்பட்டதோட நோக்கமே எஸ்கேவை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ப்ரொமோட் பண்ணணும் தான். அந்த விஷயத்துல இந்த படக்குழு வெற்றி பெற்றிருக்கு. என்ன கேஸ், இந்த மாதிரி திரைப்படங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.